நியாக்ஸ் வேறு லெவலான பேங்க் அக்கௌண்ட். ஸோ 2 in 1 அக்கௌண்ட், 0 பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட், 7% வட்டி தர ஒரு பேங்க் அக்கௌண்ட். நீங்கள் எந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு ரிவார்ட் தர, ஸோ ஸ்க்ராட்ச் கார்டு தர ஒரு பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் பாருங்கள். எல்லா ஸ்டெப்லையுமே ஸோ இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் பண்ணாலே போதும், உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் வீட்டில் இருந்தே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ கைவேசி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஏன் நியாக்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ 2-3 பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 0 பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட், நீங்கள் வீட்டில் இருந்தே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும், நான் பேங்க்லாம் போக மாட்டேன் அப்படின்றவங்களுக்கும், ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்கள் எந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துருவாங்க. அதில் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு வந்தே தரும். நீங்கள் ஜஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஒரு 200 கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாமே பெனிஃபிட்ஸ். இதை தவிர்த்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த முதல்ல வர 100 200 அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வரும். ரெஃபரல் கூடமா வர அமௌண்ட் வந்து வரும். ஸோ வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஸ்டோர் போகும். ஸோ ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நியாக்ஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணோடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேட்குறது ஃபோன் நம்பர் தான். ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிங்க. ஃபோன் நம்பர் என்டர் பண்ணி உங்கள் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிங்க. ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணுறேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்டேட்ஸ் எல்லாம் வேணுமா? ஸோ நியாக்ஸில் ஏதோ ஒரு அப்டேட் வருது, ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வேணுன்றவங்க ஷூர்னு கொடுத்துங்க, வேணான்றவங்க நோ தேங்க்ஸ்னு கொடுத்துங்க. ஸோ அடுத்ததான் உங்கள் ஜிமெயில் ஐடி வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ லெட்ஸ் வெரிஃபை ஒரு இமெயில்னு சொல்லிட்டு யூஸ் ஜிமெயில்னு கேட்கும். ஜிமெயில் ஐடி நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் ஜிமெயில் கொடுங்க. அதில் உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் மொபைலில் இருக்கிற இமெயில் ஐடி எல்லாமே காமிக்கும். அதில் எந்த மொபைல் ஐடி நீங்கள் கொடுக்குறீங்க அதை கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க. இல்லை நான் யாகூவில் வச்சிருக்கிறேன் அப்படின்றவங்க யூஸ் அனதர் இமெயில் ஐடி அதை கொடுத்துக்குங்க. அதை கொடுத்து உங்கள் இமெயில் ஐடி வந்து வெரிஃபை பண்ணிக்கங்க. வெரிஃபை பண்ணிட்ட உடனே உங்கள் ரெஃபரல் கோடு கேட்கும். ரெஃபரல் கோடு ஹஸ் பீன் அப்ளைடு. ஸோ இந்த இடத்துல ரெஃபரல் கோடு கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த முதல்ல வர 100 200 உங்களுக்கு வரும். ஸோ என்னோடய ரெஃபரல் வந்து பார்த்தீங்கன்னா GOPIன்னு ஸ்டார்ட் ஆகும். ஒரு 5 நம்பர் வரும். இது நான் வேறு ஒருத்தர் ரெஃபரலில் நான் ஜாயின் பண்ணதுனால எனக்கு இப்படி காமிக்குது. உங்களுக்கு GOPIன்னு சொல்லிட்டு நேமும் ஒரு 4-5 நம்பரும் காமிக்கும். அந்த நம்பர் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபஸ்ட்டு சொன்ன அமௌண்ட் உங்களுக்கு வரும். ரெஃபரல் ஐடியாவில் நீங்கள் ஜாயின் பண்ணதுனால உங்களுக்கு அமௌண்ட் வரும். ஸோ அடுத்த ஸ்டெப் இப்படி வரும். இவர் 2 in 1 அக்கௌண்ட் டேக்ஸ் ஜஸ்ட் 100 செகண்ட். கண்டினியூ கொடுத்துங்க. இல்லை கண்டினியூ கொடுத்தீங்க உங்கள் பேன் நம்பர் கேட்கும். பேன் நம்பர் என்டர் பண்ணிங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸில் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு, ஆதார் கார்டில் ஒரு மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி வச்சுருங்களா, அந்த நம்பர். இது 3மே இந்த ஸ்டெப்ஸில் தேவைப்படும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை கண்டினியூ பண்ணுறதுக்குள்ளே இது 3மே எடுத்து வச்சுங்க. உங்கள் பேன் கார்டு, ஆதார் கார்டில் ஒரு மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி வச்சிங்க, அந்த நம்பர். ஸோ அடுத்ததாக பேன் கார்டு நம்பர் கொடுத்தோன்னே உங்கள் பேன் நம்பர் மேலே காமிக்கும். திஸ் பேன் பிலாங்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் மிஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம மேல் தானே மிஸ்டர் கொடுத்துருவோம். கொடுத்தோடனே உங்கள் நேம் வந்து கீழே ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். ஸோ அதில் எஸ் திஸ் இஸ் மீ அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்ஸ் பார்த்துங்க. உங்கள் பேன் டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ இதில் ஐ அக்ரின்னு மட்டும் கொடுத்துருங்க. ஐ அக்ரி கொடுத்துருவோன்னே நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க. 1 அக்கௌண்ட் டன்னு வரும். இதில் கண்டினியூ டு சேவிங் அக்கௌண்ட் கிரியேஷன். ஸோ நியோவில் மணி அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன்னா இது 2 in 1 அக்கௌண்ட்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இதில் இது மூலிமா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுது. இன்னொன்று வந்து சேவிங் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட்டும் ஓப்பன் ஆகுது. 2மே ஓப்பன் ஆகுது. அதனால தான் அவங்க 2 in 1 அக்கௌண்ட்டுன்றாங்க. ஸோ கண்டினியூ டு சேவிங் அக்கௌண்ட் கிரியேஷன் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் கேட்கும். ஸோ ஆதார் கார்டு எடுத்து வச்சிங்க. ஆதார் நம்பர் என்டர் பண்ணிங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. ஸோ ஐ அக்ரின்னு கொடுத்துங்க. இதில் ஐ அக்ரின்னு கொடுத்தோன்னே ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு செகண்ட் 2 செகண்ட் டைம் எடுக்கும். இந்த மாதிரி வரும். இதை கொடுத்தோடனே உங்கள் டீட்டெயில்ஸ், நேமு, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ கண்டினியூ கொடுத்துங்க. கண்டினியூ கொடுத்தோடனே இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. இது 3மே ஃபாதர்ஸ் நேம், மதர் நேம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துச்சு. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுக்கலாம். நீங்கள் டைப் பண்ணிங்க இதெல்லாம். ஸோ கீழே வந்து பிளேஸ் ஆஃப் பர்த் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் பிறந்த இடம் எது? ஸோ சென்னைனா சென்னை, காஞ்சிபுரம்னா காஞ்சிபுரம், மதுரைனா மதுரை. நீங்கள் பிறந்த இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க. பிளேஸ் ஆஃப் பர்த் அதை கேட்குறாங்க. அதை டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு ஸோ இங்கேயே சர்ச்னு இருக்கும். நீங்கள் டைப் பண்ணிட்டு மேலே சென்னைன்னு வந்துன்னா சென்னையை செலக்ட் பண்ணுங்கள். அதான் நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக் வந்து காமிக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கன்றேன். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. உங்கள் கரண்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் காமிக்கும். ஏன்னா வெரிஃபிகேஷன் வர சொல்ல இது தேவைப்படும். இல்லை அவங்க ஏடிஎம் கார்டு டெலிவரி பண்ண சொல்ல தேவைப்படும். ஸோ இதுக்காக அவங்க கேட்குறாங்க. நீங்கள் எனக்கு எல்லாமே ஒரே அட்ரஸ் தான், என் ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்றவங்க நீங்கள் ஒரே அட்ரஸை செலக்ட் பண்ணிங்க. இல்லை நான் இருக்கிற இடம் வேறு, என்னோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் வேறு அப்படின்றவங்க நீங்கள் புதுசாக ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிங்க. இங்கே பாருங்கள், ஐ வாண்ட் டு ஆட் ஏ நியூ அட்ரஸ். நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ அட்ரஸில் தான் நான் இருக்கிறேன், கம்யூனிகேஷன் அட்ரஸ் வேறு, கரண்ட் அட்ரஸ் வேறு அப்படின்றவங்க நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த அட்ரஸையும். ஸோ அதை கொடுத்துட்டோடனே நாமினி. ஸோ நாமினி மட்டும் நீங்கள் அந்த டைம்லேயே நீங்கள் யாரை நாமினியாக ஆட் பண்ணுறீங்களோ அவங்கள ஆட் பண்ணுறீங்க. அப்படி இல்லைனா நீங்கள் லேட்டர்னு கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப்
யூ டேப் லேட்டர்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் பேங்க்கில் போனால் மட்டும் தான் உங்கள் நாமினி வந்து நீங்கள் ஆட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ எனக்கு வந்து நாமினி கண்டிப்பாக ஆட் பண்ணணும் அப்படின்றவங்க ஆட் நாமினி வந்து அப்பயே கொடுத்துருங்க. இல்லை எனக்கு நாமினி தேவையில்லை அப்படின்றவங்க லேட்டர் கொடுத்துருங்க. இல்லை எனக்கு பேங்க்கு போய் நான் நாமினி ஆட் பண்ணுவேன் அப்படின்றவங்க பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நாமினியை நீங்கள் கண்டிப்பாக நான் ஆட் பண்ணுவேன் அப்படின்றவங்க ஆட் நாமினி கொடுத்து அப்பயே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு ஐ ஹேவ் ரீட் அண்டர்ஸ்டு அதை டிக் கொடுத்துட்டு ஐ அக்செப்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டோடனே கொஞ்சம் ஒரு செகண்ட் டைம் எடுக்குது. யுவர் அக்கௌண்ட் இஸ் பிகிங் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள் திருப்பி எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ உங்கள் மொபைல் பேங்கிங் ஆப் வந்து லோட் ஆகும். உங்கள் மொபைல் நம்பர் திரும்பவும் கேட்கும். மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை ஆகிடும். உங்களுக்கு மெசேஜே வந்துடும். வெல்கம் டு இகோடாஸ்ன்னு சொல்லிட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பர் போட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ உங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இதுக்கு எல்லாம் ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு 5 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் ஆகிடும். ஸோ ஆப்பை ஓப்பன் பண்ணி இப்படி வரும். 100 லோட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆஃபர் வந்து 2 நாளில் எக்ஸ்பயர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நிறைய ஆஃபர் இருக்குது. ஸோ இந்த ஆஃபர் எல்லாமே உடனே யூஸ் பண்ணிக்கங்க. வெறும் நீங்கள் ரூ. 100 லோட் பண்ணாலே உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு கன்ஃபார்ம் ஸ்க்ராட்ச் கார்டு. அதில் ரூ. 10 ரூ. 20 ரூ. 30 எவ்வளோ வேணாலும் வரலாம். ஸோ எனக்கு வந்து ரூ. 7 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது ஃபுல் கேஒய்சி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு நீங்கள் ஃபுல் கேஒய்சி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ண முடியும். இல்லை நான் ஒரு வேளை ஃபுல் கேஒய்சி முடிக்கல அப்படின்ற பட்சத்தில் உங்கள் அக்கௌண்ட் 1 இயர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 1 இயருக்கு மேலே உங்களால் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஃபுல் கேஒய்சி பண்ணிட்டுனா 1 இயருக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும், இல்லை டெலிட் ஆகிடும். அதான் 1 இயர் வரைக்கும் தான் அந்த அக்கௌண்ட் வந்து வேலிடிட்டி. ஓகேங்களா? நீங்கள் ஃபுல் கேஒய்சி பண்ணிட்டா அது ஃபுல் டைம் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்களாக க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் உண்டு. ஸோ கம்ப்ளீட் யுவர் ஃபுல் கேஒய்சின்னு உங்களுக்கு இந்த மாதிரி காமிச்சிட்டே இருக்கும். இதில் 2 விதமாக நீங்கள் ஃபுல் கேஒய்சி பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா வீடியோ கேஒய்சி. ஜஸ்ட்டு வீடியோ காலில் அவங்க வருவாங்க. வீடியோ காலில் நீங்கள் என்னென்ன பண்ணால் உங்கள் பேன் கார்டு எடுத்து வச்சுருக்கணும். உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. நீங்கள் ஒரு சைன் பண்ணணும். ஸோ இது வந்து வீடியோ காலில். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட பேன் கார்டு இல்லை அப்படின்றவங்க பயோமெட்ரிக் கேஒய்சி. ஸோ நீங்கள் கொடுத்த அட்ரஸுக்கு ஒரு பர்சன் நேரில் வந்து உங்கள் பயோமெட்ரிக் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டே எடுத்துப்பாங்க. அது வந்து பயோமெட்ரிக் கேஒய்சி. நீங்கள் 2 இதில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எது வேணாலும் கொடுத்தலாம். நான் கொடுத்தது பார்த்தீங்கன்னா வீடியோ கேஒய்சி தான். ஸோ வீடியோ கேஒய்சி என்னென்னு சொல்லி இங்கேயே வரும் பாருங்கள். நீங்கள் வீடியோ கேஒய்சி கொடுத்த உடனே ஆதார் டெக்ளரேஷன். ஸோ உங்கள் ஆதார் கார்டில் ஒரு மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க. அதுக்கு ஓடிபி வைக்கும். ஸோ இதை கொடுத்துட்டு வீடியோ கேஒய்சின்றங்க வீடியோ கேஒய்சி கிளிக் பண்ணிட்டு இதை கொடுத்துருங்க. ஐ அக்ரின்னு கொடுத்துருங்க. ஐ அக்ரின்னு கொடுத்தோடனே உங்கள் மொபைல் நம்பர் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் ஆதார் கார்டில் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி இருக்கும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிங்க. அந்த ஓடிபி வந்து ஸ்டார்ட் வீடியோ கேஒய்சி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இங்கே பார்த்துங்க, யூ வில் பி டேக்கன் டு யுவர் ப்ரௌசர். இது ப்ரௌசர் மூலிமா கனெக்ட் ஆகும் த்ரூ யுவர் வீடியோ கேஒய்சி ப்ராசஸ். நம்ம வீடியோ கேஒய்சி ப்ராசஸ்க்காக ஸோ ஸ்டார்ட் வீடியோ கேஒய்சி கால்னு கொடுத்துட்டிங்கன்னா 3 லாங்குவேஜ் இருக்குது. இதில் இதுவும் பெனிஃபிட்னு சொல்லலாம். தமிழும் இருக்குது, இங்கிலீஷும் இருக்குது, ஹிந்தியும் இருக்குது. நான் தமிழில் தான் பண்ணேன். ஸோ நீங்கள் தமிழ் கொடுத்துருங்க. தமிழ் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுங்க. இதிலே சொல்கிறாங்க பாருங்கள், நீங்கள் என்னென்ன வீடியோ காலுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பேன் கார்டு ரெடியாக வச்சுங்க. நெட்டு வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கணும். ஏன்னா நெட்டு சரியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் கட் ஆகிடும். அதுக்காக சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ப்ராக்ஸி விபிஎன் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. ஸோ எதனா செகண்ட் கால் ஏதோ ஒரு வீடியோ காலோ இல்லை நார்மல் காலோ வருதுன்னா அந்த கால் வந்து அட்டன் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. ஸோ ரீகனெக்ட் ஒரு வேளை உங்கள் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா வீடியோ கால் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் நெட் ப்ராப்ளத்தில் ஏதோ ஒரு கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் திருப்பி ரீகனெக்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. இந்த வீடியோ கேஒய்சி சர்வீசஸ் அவைலபிள் பிட்வீன் காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் எல்லா நாளுமே இருக்குது. இது ஒரு பெனிஃபிட், கண்டிப்பாக பெனிஃபிட்னு சொல்லலாம். ஸோ காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும். நான் கிட்டத்தட்ட 8 மணிக்கும் 9 மணிக்கும் தான் பண்ண நினைக்கிறேன் காலையில். இஃப் யூ கெட் ட்ராப் அவுட் டியூரிங் த ஜர்னி யூ கேன் ரீகனெக்ட். ஸோ இது அதான் சொல்கிறாங்க, நீங்கள் திருப்பி ரீகனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக பெஸ்ட்டு ஒர்த்தான ஆப்பு. எனக்கு 2 நாள் எனக்கு 3 நாள் ஆகிடுச்சு. இவங்க சொன்னது 2 நாள் தான், ஆனால் எனக்கு 3 நாள் ஆகிடுச்சு ஃபுல் கேஒய்சி முடிக்கிறது. அதேமாதிரி இதில் லைவ் சேட் ஆப்ஷன்லாம் இருக்குது. நீங்கள் சேட்டே பண்ணலாம். இதுமாதிரி ஏன் அக்கௌண்ட்டை ஓப்பன் நான் இதேமாதிரி தான் சேட் பண்ணேன். எனக்கு 2 நாள் மேலே ஆனதுனால நான் சேட் பண்ணி கேட்டேன். இதுமாதிரி எனக்கு இன்னும் அக்கௌண்ட் வெரிஃபை ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கேஒய்சி ஆகலைன்னு சொல்லிட்டு நான் சேட் பண்ண உடனே அன்றைக்கி ஈவினிங்கே எனக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஃபுல் கேஒய்சி வெரிஃபைட்னு வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வீட்டில் இருந்தே எல்லாமே பண்ணிக்கலாம். பேங்க்குக்கு ஒரு தடவை கூட போக வேண்டியது அவசியமே இல்லை. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனும் ரிவார்ட்ஸு கன்ஃபார்மே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே குறைஞ்சபட்சம் 60 ரூபாயிலேருந்து, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் 2 எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்ல எனக்கு 69 வந்து 75 வந்தது. நான் ரெஃபர் பண்ண முடியும், அவருக்கு வந்து 69 ரூபா வந்தது. ஸோ கன்ஃபார்ம் 60 ரூபாய்க்கு மேலே தான். நீங்கள் இதில் முக்கியமாக செக் பண்ண வேண்டியதுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெஃபரல் கோடுன்ற இடத்துல ஐடி வரணும். என்னோடய லிங்க் மூலிமா நீங்கள் போன மட்டும் தான் அந்த அமௌண்ட் வரும். ரிவார்ட்ஸு நீங்கள் உங்களுக்கு ஆஃபரே வரும். இதுமாதிரி அமௌண்ட்டு லோடு குறைஞ்சபட்சம் 100 ரூபா லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ண முடியும். உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுப்பாங்க. அப்புறம் மினிமம் ஒரு 1000 ரூபா லோட் பண்ணுங்கள், அதுக்கும் ஸ்க்ராட்ச் கார்டு கொடுப்பாங்க. இதுமாதிரி எக்கச்சக்கமான ட்ரான்சாக்ஷன் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ கேஒய்சியும் நீங்கள் பண்ணிக்கலாம், வீட்டில் இருந்தே பண்ணிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு ஒர்த்தான பேங்க் அக்கௌண்ட்னு சொல்லலாம். எந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணாலும் ரிவார்ட்ஸ்னு சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குன்னா தேவைப்பட்டால் இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.